வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார சீனா பயணம். 5 பதில் அமைச்சர்கள் நியமனம். சீன நிறுவனங்களின் நிதியுதவிகள். அரசாங்கத்திடம் மனோ கணேசன் விடுத்துள்ள கோரிக்கை. அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் தமிழர் தரப்பிடம் அனுர தரப்பு விடுத்துள்ள கோரிக்கை. தமிழ் மக்களின் உன்னத பண்புகளை உலகிற்கு எடுத்துரைக்கும் தைப்பொங்கல். கோரா மற்றும் நாட்டு அரிசியின் மூலம் தைப்பொங்கல் பாரம்பரியத்தை மாற்றியுள்ள அரசாங்கம். கையடக்க தொலைபேசிக்கான இணைய கட்டண அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்பு. உதவி கோரிய அமெரிக்கா, உடனே களத்தில் இறங்கிய கனடா. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று அதிகாலை சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சாதாரண பயணிகள் முனையம் வழியாக ஜனாதிபதி மற்றும் தூதுக்குழுவினர் புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்த பயணத்தில் ஜனாதிபதியுடன் அமைச்சர்களான விஜித ஹேரத், விமல் ரட்நாயக்க உள்ளிட்ட தூதுக்குழு ஒன்றும் புறப்பட்டு சென்றுள்ளது. இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலான பல்வேறு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் நிலையில் 5 அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் கீழ் உள்ள 3 அமைச்சுகளான டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய 3 அமைச்சுக்களுக்கும் பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு என்பவற்றுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர மற்றும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சராக கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளனர். வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக அருண் ஹேமச்சந்திர நியமிக்கப்பட்டுள்ளார். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பதில் அமைச்சராக வைத்தியர் பிரசன்னகுமார குணசேன நியமிக்கப்பட்டுள்ளார். சீன நிறுவனங்களிடமிருந்து ஏற்கனவே நிதியுதவி பெற்றவர்களின் பெயர்களை வெளியிடுமாறு தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க இந்த வாரம் சீனாவுக்கு விஜயம் செய்யும் நிலையில் எதிர்காலத்தில் இலங்கையின் இடைத்தரகர்களுக்கு பணம் செலுத்த வேண்டியதில்லை என்று சீன நிறுவனங்களுக்கு தெரிவிப்பார் என்ற தகவல்கள் தொடர்பிலேயே மனோ கணேசன் தமது கோரிக்கையை விடுத்துள்ளார். ஊழலை கட்டுப்படுத்தும் ஜனாதிபதியின் நடவடிக்கையை வரவேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர், இடைத்தரகர்களான இலங்கையர்களுக்கு நிதியுதவி வழங்கும் சீன நிறுவனங்களை அவர் இணங்கவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் கடந்த காலத்தில் இத்தகைய நிதியுதவி பெற்ற இடைத்தரகர்களின் பெயர்களை தாமதமின்றி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிடுவது முக்கியம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் பொதுவான நிலைப்பாட்டை எடுக்க தமிழ் தலைவர்கள் சகலரும் ஓரணியில் சங்கமிக்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நிலைப்பாடுகளுடன் இருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் பிரதிநிதிகளான அவர்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்து தீர்வு விடயம் தொடர்பில் பொதுவான நிலைப்பாட்டை தெரிவித்தால் அது தொடர்பில் நாம் ஆராய்ந்து தீர்க்கமான முடிவை அறிவிப்போம். அதை விடுத்து ஒவ்வொரு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் தீர்வு தொடர்பில் தெரிவிக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களுக்கு எம்மால் பதில் கூற முடியாது. அண்மையில் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து தீர்வு விடயம் தொடர்பில் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார்கள். இதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் சில தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஜனாதிபதியை சந்திக்காமல் தீர்வு விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். முதலில் தமிழ் கட்சிகளுக்கு இடையில் ஒற்றுமை வேண்டும். தீர்வு விடயம் தொடர்பில் அவர்கள் பொதுவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். வெளியில் இருந்து கொண்டு அரசை விமர்சிப்பதால் எந்த பயனும் இல்லை. புதிய அரசமைப்பில் அரசியல் தீர்வு உறுதி. இது எமது தேர்தல் கால வாக்குறுதி. இதை நிறைவேற்றியே தீர்வோம் என்றுள்ளார். ஒருவரை ஒருவர் மதித்தல் மற்றும் கைமாறு மறவாத உன்னத பண்புகள் என்பவற்றை கொண்ட தமிழ் மக்களால் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் கொண்டாடப்படும் தைப்பொங்கல் பண்டிகையானது உண்மையான கலாச்சார மதிப்பீடுகளை இவ்வுலகிற்கு எடுத்துரைக்கின்றது என பிரதமர் ஹரணி அமரசூ
ஜெயசூரிய தனது தைப்பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். பிரதமரின் பொங்கல் வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நாற்று நடுவது முதல் விளைச்சலை அறுவடை செய்வது வரை விவசாய நடவடிக்கைகளுக்கு சூரிய பகவான் உட்பட இயற்கை ஜீவராசிகள் அனைத்தும் செய்யும் உதவிகளுக்கு நன்றி செலுத்தவே இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. நாம் அனைவரும் இயற்கையின் படைப்புகள். இயற்கையை மீறி எம்மால் எந்த பயணத்தையும் மேற்கொள்ள முடியாது. இதனால் இயற்கையின் ஊடாக எமக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு கைமாறு செய்வது மிகவும் உன்னதமான மனித பண்பாகும். நாடு என்ற அடிப்படையில் நாம் விசேட மைல்கற்களை எட்டியுள்ளோம். கட்டமைப்பு மற்றும் கொள்கை ரீதியிலான மாற்றம் உட்பட மனநிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்லும் பாரிய பொறுப்பு எமக்கு உள்ளது. அரசாங்கம் மற்றும் அரசு என்ற அடிப்படையில் நாம் அந்த சவால்கள் நிறைந்த மற்றும் பொறுப்பு வாய்ந்த செயல்பாடுகளை முன்னெடுத்து பரிமாண மாற்றத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். அவ்வாறான தருணங்களில் இயற்கையை போற்றி அதற்கு நன்றி செலுத்தும் இத்தகையதொரு அற்புதமான பண்டிகையை கொண்டாடுவது மீண்டும் ஒரு முறை கலாச்சார ரீதியிலான செழிப்பான பிரச்சைகளை உருவாக்குவதற்கு அடிப்படையாக அமையும். ஒருவரையொருவர் மதித்தல் மற்றும் மற்றவர்களின் மதம், கலாச்சார உரிமைகளை மதிக்கும் விசேட மனித பண்புகள் மற்றும் நல்லிணக்கத்தில் பூரணமடைந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு இந்த தைப்பொங்கல் தினத்தில் நாம் மீண்டும் ஒரு முறை உறுதி கொள்வோம். தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் இலங்கை வாழ் மற்றும் உலக வாழ் தமிழ் சமூகத்தின் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் மகிழ்ச்சிகரமான தைப்பொங்கல் தினமாக இன்றைய தினம் அமைய வேண்டும் என மனப்பூர்வமாக வாழ்த்துகின்றேன் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் இந்து பக்தர்கள் பாரம்பரியமாக தைப்பொங்கல் பண்டிகையை சிவப்பு அரிசியுடன் பொங்கல் அரிசி தயாரித்து கொண்டாடினர். எனினும் இந்த ஆண்டு அவர்கள் அதை கோரா அரிசி அல்லது நாட்டு அரிசியை பயன்படுத்தி கொண்டாட வேண்டிய நிலைக்கு உள்ளாகியுள்ளனர் என்று ஜேபிபி என்ற ஜாதிக பரிபோகிக்க பெரமுன தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அஷேல சம்பத் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், இந்தியாவிலிருந்து அரிசி இறக்குமதி செய்ததன் மூலம் ஜனவரி 1ஆம் தேதியன்று நாட்டில் மக்கள் பாட்சோறு செய்வதற்கு அனுமதித்தது மறுமலர்ச்சி அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார். எனினும் மறுமலர்ச்சி அரசாங்கம் இப்போது கோரா அல்லது நாட்டு அரிசியை பயன்படுத்தி பொங்கல் தயாரிப்பதை ஊக்குவிப்பதன் மூலம் தைப்பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியத்தை மாற்றியுள்ளது என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை ஜேபிபி கடுமையாக எதிர்க்கின்றது என்றும், ஒலிவாங்கிகளுக்கு முன்னால் பெரிய வாக்குறுதிகளை அளித்த போதும் ஒன்றை கூட நிறைவேற்ற அரசாங்கம் தவறிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எந்தவொரு கையடக்க சேவை வழங்கும் நிறுவனங்கள் தமது இணைய கட்டணங்களை அதிகரிக்கவில்லை என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல கையடக்க தொலைபேசி நிறுவனங்கள் இணைய கட்டணங்களை ரகசியமான முறையில் அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் இந்திரஜித் ஹந்தபாங்கொட தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உரிய நிறுவனங்கள் கலந்துரையாடியதுடன் கட்டண அதிகரிப்புகள் மேற்கொள்ளவில்லை என எழுத்து மூலமான கடிதங்கள் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போலியான தகவல்கள் குறித்து ஏமாற வேண்டாம் என பொதுமக்களிடம் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைத்தொடர்பு சேவைகள் தொடர்பான கட்டணங்களை அங்கீகரிக்கும் பணிப்பாளராக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு உள்ளது. அவ்வாறான நிலையில் எந்தவொரு கையடக்க தொலைபேசி சேவை வழங்குனர் நிறுவனங்களுக்கும் ஆணைக்குழுவின் அனுமதி வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அனுமதியின்றி அதிகரிக்கப்படும் இணைய கட்டணங்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்க முடியும் என பணிப்பாளர் இந்திரஜித் ஹந்தபாங்கொட மேலும் தெரிவித்துள்ளார். கலிபோர்னியா மாநிலத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்க அமெரிக்கா கனடாவிடம் உதவி கோரியதற்கமைய 60 கனேடிய தீயணைப்பு வீரர்கள் அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளனர். அமெரிக்க நண்பர்கள் காட்டுத்தீயை அணைக்க உதவி கோரியுள்ளனர் என மேற்கோள் காட்டியுள்ள கனடாவின் அவசர கால தயார் நிலை அமைச்சர் ஹர்ஜித் சாஜன் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். ஆல்பர்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணங்களிலிருந்து 60 தீயணைப்பு வீரர்கள் அனுப்பப்படவுள்ள நிலையில் தேவைப்படும் மேலதிக உதவிகள் கட்டம் கட்டமாக வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கலிபோர்னியா மாநிலத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத காட்டுத்தீயால் இதுவரை 24 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இதன் காரணமாக 3 லட்சம் பேர் வரை அப்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாகவும் 10,000க்கும் அதிகமான வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.